அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட பேசிக்கிட்டு சிவகுமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட், திருநெல்வேலி, தமிழ்நாடு. இந்த வீடியோ விவசாய விழிப்புணர்வுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கடந்த 7 வருஷமாக எங்களுடைய யூடியூப் சேனல் தமிழ்நாடு லெவலில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் விவசாய சார்ந்த வேலைகளை மக்களுக்கு கொண்டு போகிறது தான். இந்த பூமி நல்ல நாட்டு தென்னை, நெட்டை தென்னை நட்டிருக்கிறாங்க. நேரடியாக தண்ணி பாய்க்கிறாங்க. அப்படி பாய்க்கும்போது அதிகமான தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதை பக்காவாக நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதோட இடப்பட்ட இடத்துல லேண்டை பக்காவான யூட்டிலைஸ் பண்ணதுக்கு இன்டர் கிராப் எதுவுமே பண்ணலை, தண்ணியை விரயம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தீவனப்புல் போட்டு ஸ்ப்ரிங்க்லர் கவர்மெண்ட் சப்சிடியில் அழகாக கொடுக்குறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தீவனப்புல் போட்டு நல்லா க்ரீன் பெல்ட் ஆக்கியாச்சுன்னா அந்த தென்னைக்கு நல்ல குளுமை கிடைக்கும். அதோட புல் இருக்குது, இதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் செம்பறை ஆடு வாங்கி வளர்க்கலாம். ஒரு 200 ஆடு இருந்துச்சுன்னா நல்ல அழகாக பயன்படுத்தலாம். பூமி பச்சையாக இருக்கும், தண்ணி ஆவியாகாது. அந்த தண்ணியை கொண்டு கரெக்டாக தீவனப்புல் வளர்க்குறோம். தீவனப்புல் சாப்பிட்றதுக்கு செம்பறையாடு இருக்குது. செம்பறையாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய உரம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திடலாம். முக்கியமாக செம்பறையாடு ஏன் வளர்க்க சொல்கிறோன்னா, தென்னைக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2-3 வருஷம் கீழே தூர் வரத்தட்டியும் மாட்டுச்சாணம் பயன்படுத்தும் போது அதில் காண்டாமிருக வண்டு, ரைனோசரஸ் பீட்டில் வருது, ரெட் ஃபார்ம் வீவில் கூன் வண்டு வருது. அதை அவாய்ட் பண்ணதுக்காக ஆட்டு சாணம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த பூச்சி புழு தொல்லை இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்துல பவுண்ட்ரியில் எங்கேயுமே விண்ட் பேரியர் வைக்கலை. பொதுவாக பக்கத்தில் விண்டு மில் இருக்குது, அப்போ விண்டுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப ஏப்ரல் மேலெலாம் ட்ரையாக இருக்கும்போது விண்ட் பேரியர் பவுண்ட்ரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெப்பசலனம் குறையும். நம்ம அழகாக பூமியை அந்த வெக்கையிலேருந்து சூட்டிலேருந்து காப்பாற்றலாம். தென்னை மரம் ஈஸியாக நல்லா வளரும். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க. இதுக்கு தேவையான நேரடியாக போகும்போது சில டிப்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். எங்கேயுமே டெண்டர் கோகோனட் பண்ணலை. மாதம் வருமானம் கிடைக்கக்கூடிய டெண்டர் கோகோனட் கொஞ்சம் பவுண்ட்ரியாட் நட்டிருந்தாலும் ஒரு 100 தென்னை நட்டிருந்தால் ரெகுலராக மாதம் ஒரு சின்ன வருமானம் வரும். நம்ம ஊரில் கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால ஒரு 30 நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் டெண்டர் கோகோனட் மூலமாக. ஏன்னா இது நெட்டை தென்னை குறைஞ்சது 5 வருஷமாட்டம் ஆகும் வருமானம் வர்றதுக்கு. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணலை, இன்டர் கிராப் பயன்படுத்தலை. பெரிபரல் ஏரியாவில் விண்ட் பேரியராக வச்சுட்டு டிம்பர் பிளான்டேஷன் கொஞ்சம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை செய்யலை. லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இன்டர் கிராப் அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக இன்கம் கிடைக்குது. செம்பறையாடு வளர்க்கலாம். நம்ம உரத்துக்கு எங்கேயுமே கையேந்த வேண்டியதில்லை. நேச்சுரல் மெனியூர் கொடுத்து நல்ல செடிக்கு இம்யூனிட்டி பவர் கிடைச்சுன்னா யூரியோபைட் மைட்டு மற்ற எல்லா சூழ்நிலையிலிருந்து நமக்கு இருக்கலாம். ஏன்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் இருந்தால் தான் எந்த விதமான நோய் வராது.
அதனால் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கள், லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 100% சப்சிடி கொடுக்குறாங்க. இது பக்கத்தில் உள்ள எலுமிச்சந்தோப்பு, நாட்டு எலுமிச்சை வச்சுருக்கிறாங்க. இந்த உழவு போட்ட இடத்தெல்லாம் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணாமல் எம்டி ஸ்பேஸாக வச்சுருக்கிறாங்க. இதனால் நல்ல 12 மணிக்கு மேலே அடிக்கக்கூடிய வெயில் பூமியில் பட்டு பயங்கர ஹீட்டாகி செடிகளுக்கு பாதிப்பு வரும். நேரடியாக களப்பணி செய்யும் போகும்போது அதில் சில இடத்துல நுனி கருகளை பார்த்தோம். அவங்க அதிகமாக கவாத்துன்னு பேரில் மரங்கள் அங்கங்கே ரொம்ப வெட்டி இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு எலுமிச்சை எந்த எலுமிச்சைக்கு கவாத்துன்னு பேரில் இந்த மாதிரி மரத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு சொல்கிறோம். இந்த இடைவெளியிலையும் நீங்கள் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் கிராஸ் போடுங்க. அழகாக செம்பரை ஆடு எலுமிச்சையெல்லாம் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. ஈஸியாக சிம்பிளாக ஒரு 100 ஆடு இருந்தாலும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஆடுடைய வேலை பங்குனி உத்திரம். இப்போ சமயத்தில் இன்னும் ஒரு 10 நாளில் பங்குனி உத்திரம் வருது. அப்போல்லாம் ஆட்டுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதாவது விவசாயம் பண்ணுறது இல்லை, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம், பூமியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், பாப்புலேஷன் டென்சிட்டியை அடாப்ட் பண்ணணும், இரிகேஷனை மேன்மைப்படுத்தணும். இன்னும் ட்ரெடிஷ்னலாக உள்ளதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்க. ஆட்டோமைசேஷன் ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்துங்க. பூமியை எம்டியாக போடாமல் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வருமானத்தை பெருக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு போங்க. எங்கள் சேனலை முதல்ல பார்க்குறவங்க விவசாயம் சார்ந்த வேல்யூ அடிஷன் சர்வீஸ்க்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பூமி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தேவையான எங்களால் முடிஞ்ச சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம். சவுத் தமிழ்நாட்டில் பூமி வாங்க வர்றவங்க மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் வாரம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். விவசாயம் சார்ந்த வேல்யூ அடிஷன் சர்வீஸ்க்கு மறக்காமல் எங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பயன்படுத்துங்க. கடந்த 32 வருஷமாக அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சர்வீஸ்க்காக நாம் தமிழ்நாடு லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்குறோம். கொரோனாவுக்கு பிறகு சவுத் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள். நன்றி.